அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பதாக ஒரு அற்புதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 138 சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் உள்ளத்திலே ஒரு பலத்த தைரியத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, சில விஷயங்கள் செய்வதற்கு, செய்யலாமா வேண்டாமா, எனக்கு ஒரு பயமா இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற காரியத்திலே உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி முன்னேறும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களுக்கு அந்த நேரத்துல கொடுக்கப்படுகிற தைரியம், அவங்க உள்ள நுழைஞ்சு அதை எழுத ஆரம்பிக்கும் போது, அந்த மனதைரியத்தோடு எழுதுகிற போது அந்த பிள்ளைங்க மிக சிறப்பா எழுதுவார்கள். அதே போல ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பலன் தந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய உதவி செய்வார். பொதுவா நிறைய பேரு நம்மளை பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் உதட்டுல சொல்ற மாதிரியே இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நமக்கே அதைரியம் வர மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் பலத்த தைரியம். அவர் எப்பொழுதுமே உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறவர், ஆத்மாவை பலப்படுத்துகிறவர். எபேசியர் 3:16 வாசிக்கிறோம். பவுல் ஆலோசனை சொல்லுவார் எபேசு சபைக்கு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று சொல்வார். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு உன்னத பலத்தை கொடுத்து இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய கிருபை செய்வாராக. பாருங்கள், தாவீது கோலியாத்துக்கு முன்பாக போகிற போது இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும், எல்லா இராணுவ வீரர்களும் கோலியாத்தினுடைய தோற்றத்தை பார்த்தார்கள், அவனுடைய உடையை பார்த்தார்கள், அவனுடைய சத்தத்தை பார்த்தார்கள், அவனுடைய ஆயுதத்தை பார்த்தார்கள். எல்லாருக்குள்ளும் பயம் வந்துட்டது. ஆனால் கர்த்தர் கொடுத்த பலத்தில் நிறைந்திருக்கிற, அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற தாவீது கோலியாத்தை பார்த்தவுடனே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யுத்தத்துக்கு போக ஆயத்தமாகிறான். சவுலிடத்துல சொல்கிறான், ஒரு தடவை கரடியை கொண்டிருக்கிறேன், சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், அது மாத்திரமல்ல எனக்கு தேவன் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், இந்த பெலிஸ்தியனை நான் ஈஸியா வீழ்த்திடுவேன். அதே மாதிரி தாவீது ஒரு கூழாங்கல்லால கோலியாத்தை வீழ்த்தினது நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் கொடுத்த பலன் அந்த இடத்திலே தாவீதை தைரியப்படுத்தினது. அது மாத்திரமல்ல, தாவீது 1 சாமுவேல் 30 வசனத்திலே தாவீதோடு கூட இருந்தவர்கள், அமலேக்கியர்கள் வந்து எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் இருந்த சிக்லாக்கை சுட்டரித்த பின்பாடு கூட இருந்தவர்களே தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று யோசிக்கிற வேளையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் அதை தண்டை பின் தொடரலாமா என்று கேட்கிற போது, பின் தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே கடந்து போவார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். பாருங்கள், தேவன் கொடுக்கிற பலத்தை தாவீது சார்ந்திருந்தபடினால் எல்லாத்திலையும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். தாவீதை தேவன் பலன் தந்து தாங்கினார். அதனால்தான் இந்த ஒரு தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவிலே ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். அந்த பலத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து, இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலும் செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேகர் ஆத்மாவிலே பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இதை செய்யலாமா வேண்டாமா, என்னாலே செய்ய முடியுமா என்ற சோர்வோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலப்படுத்தி மான் கால்களுக்கு ஒப்பான கால்களையும் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனையும் தந்து ஆண்டவர் தைரியப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரை காலேபுக்கு இருந்த ஆண்டவரை பலனை போல வயது முதிர்ந்தவர்களும் கூட இப்பொழுது சரீரத்திலும் ஆத்துமாவிலும்
ஆத்மாவிலும் பலன் பெற்று எழும்ப தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.